ஏன் மெஜாரிட்டியான மக்கள் ஃபிக்ஸட் டெபாசிட், கோல்டு, ரியல் எஸ்டேட்டை தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக பார்க்குறோம்? ஏன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக நம்ம பார்க்குறது இல்லை? நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இது காரணம் பயமா இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அவேர்னஸ் இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ். ஒரு மீன் மார்க்கெட்டில் எப்படி பையிங் அண்ட் செல்லிங் நடக்குதோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனிஸோட ஷேர்ஸை பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. ஒரு கம்பெனியை ஒரு பெரிய சாக்லேட் பாராக இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த சாக்லேட் பாரை நான் சின்ன சின்ன பீஸாக பிரேக் பண்ணுறேன் கம்பெனிக்கு மணி ரைஸ் பண்ணுறதுக்காக. அந்த சின்ன சின்ன பீஸை பல பேருக்கு நான் செல் பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு பீஸும் தான் ஷேர்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஜூஸ் கடை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ஜூஸ் கடை ஒரு நாள் நல்லா டெவலப் ஆகும்போது அந்த 1000 rupees 1500 ஆகும். இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆகுது, பட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்டை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க. லாங் ரன்ல இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்பெனிஸ் மணி ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸை தான் ஐபிஓன்னு சொல்கிறோம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இன்வெஸ்டர்ஸ் ஷேர்ஸ் எப்படி பை பண்ணுறாங்க? ஸ்டாக் புரோக்கர் மூலமா பை பண்ணுறாங்க. கம்பெனி க்ரோ ஆகும்போது ஷேர் ப்ரைஸ் க்ரோ ஆகும். அப்போ செல் பண்ணும்போது ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது அந்த ஷேர் ப்ரைஸ் 150 இருக்கும். அப்போ நீங்கள் செல் பண்ணும்போது உங்களுக்கு 50 rupees ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் நியாயமாகவும் சேஃபாகவும் நடக்குதான்னு பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண பாடி தான் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குதான். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு மேங்கோ ட்ரீயை பிளான் பண்ணுறீங்க. உடனே மேங்கோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் அதுக்கு டைம், கேர், பேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்தாதான் அந்த ட்ரீ உங்களுக்கு ஸ்வீட் மேங்கோஸை தரும். யாரோட டிப்ஸையோ இல்லை ரூமர்ஸையோ நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த கம்பெனி பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 விஷயம் தான் தேவை. டிமேட் அக்கௌண்ட், ஒரு பேசிக் நாலேஜ், பேஷன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி காம்ப்ளிகேட்டட் கிடையாது. அது ஒரு பவர்ஃபுல் டூல். எப்போனா நீங்கள் நாலேஜோடையும் பேஷன்ஸோடையும் அப்ரோச் பண்ணும்போது. ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, உங்கள் மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.